ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் ஒரு இந்தோனேஷியன் பேய் படம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சினிமிக்ஸ் சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வெட்டையாக வந்து ஒரு பணத்தை புதைக்கிற மாதிரியான சீன் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு விசில் சவுண்டு கேட்குது. இவரும் பதிலுக்கு விசில் சவுண்டு கொடுக்குறாரு. அந்த பணம்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் துணியால் சுத்தப்பட்டு இருக்குது. அந்த பணத்தோடைய முகத்தை வந்து திறந்து பார்க்கும்போது அந்த பணத்துக்கு வந்து மூஞ்சில் வந்து தொழுநோய் வந்துருக்குதை பார்க்குறாரு. அதை புதைக்கிற அவருடைய கால்லையும் அந்த தொழுநோய் இருக்குது. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அங்கே இறந்துட்டு வராங்கன்றதோ நம்மளுக்கு தெரிய வருது. அந்த ஊர் முழுக்க அந்த மாதிரி தொழுநோயால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்துட்டு வராங்க. அவங்களெல்லாம் புதைச்சிட்டு இவர் வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் பமலி டூசாங் போக்காங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட டைட்டில் போகிறாங்க. அப்புறம் இன்னொரு ஷாட்டில் வந்து இந்த ஊரில் வந்து எல்லாருமே இறந்துட்டு வராங்கல்ல இந்த தொழுநோயால், இதுக்காக மெடிக்கல் டீம் ஒன்று அனுப்பணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு 3 பொண்ணு அந்த கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 2 வெட்டியான்கள், அதாவது அந்த பணத்தை புதைக்கிற வேலையை செய்யறதுக்கு 2 பேர் அனுப்புறாங்க. இந்த கிராமத்துலேருந்து ஒரு படகோட்டி வந்து ஒரு டவுனுக்கு போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வராரு. அந்த கூப்பிட்டு வர படகோட்டி தான் புதைக்கிறதுக்கான ஆளுங்களை 2 பேரையும் கூப்பிட்டு வராங்க. அவங்க பேர் சச்சங். நல்லா சச்சங்கன்னா இந்தோனேஷியன் படத்துங்களை அப்படிதான் பேர் வைக்கிறாங்க. அந்த 3 டாக்டர்ல ஒரு பொண்ணுடைய பேர் தான் பியூலா. அவங்க தான் நம்ம இந்த படத்தோடைய ஹீரோயின். அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கிராமத்துக்கு படகு வழியாக டிராவல் பண்ணிட்டு வராங்க. ஒரு இந்த கிராமத்தோட எல்லையில இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து போகணும்னு கேட்குறேன். இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட நடந்து போனால் தான் அந்த கிராமத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு அந்த படகோட்டி சொல்கிறாரு. 3 மணி நேரமாக எப்படி நடந்து போகிறது, வேறு வழியில் நடந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரிச்சுவல்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 3 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, டாக்டர்ஸு பொண்ணுங்க. அதில் ஒரு பொண்ணுடைய கால் வந்து அங்கே இருக்கிற கிளையில் மாட்டிக்குது. அந்த கலையில் வந்து காலை எடுத்து அடிபட்டுருது. அந்த அடியை அங்கே காயத்தை குணப்படுத்திருக்கிறப்ப அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அந்த மற்றவங்களாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அந்த ரிச்சுவல்ஸ்லாம். இங்கே அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படகோட்டிக்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து இது பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் அப்படி தான் இருக்குது, இங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்காக பண்ணுறாங்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அவங்களும் அதை பெருசாக கண்டுக்காமல் கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. கிராமத்துக்குள்ளே போனால் அங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு வார்டு மாதிரி போட்டு அங்கே வந்து இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 1 மாதமாக. ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ தான் அந்த 3 டாக்டர்ஸும் உள்ளே வராங்க. போது அந்த இடத்துல நம்ம வெட்டியான கட்டுறாங்க. அவரும் அங்கே படுத்துருக்காரு. அப்போ பணத்தை யார் புதைக்கிறதுன்னு பார்த்தா யாருமே புதைக்கல. கடந்த 3 நாளில் மட்டும் அங்கே 52 பேர் இறந்து போயிருக்காங்க அந்த நோயால். அந்த பணங்கள்லாம் பக்கத்து ரூம்லேயே கிடக்குது. அதை போய் திறந்து பார்க்க ரொம்ப வாடை அடிக்குது. கற்பூரம் மாதிரி, இப்போ எப்படி நம்ம ரசகற்பூரம் வந்து வாசனைக்கு போடுவோம், ஒரு உருளையான ஒரு சப்ஸ்டன்ஸாக அந்த இடத்துல உருட்டி விடுறாங்க. அந்த ரசகற்பூரம் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணம் வந்து நகரத்தை இவங்க பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது போன நகரில் அதுக்குள்ளேருந்து ஒரு எலி ஓடி வந்துடுது. சரிடா, இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க யாராருன்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்குறாங்க. எல்லோரும் ரொம்ப சீரியஸாக படுத்து கிடக்காங்க ரொம்ப நாளாக. அப்போ வந்து அந்த போட்டில் படகோட்டி வந்தார்ல, அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இவங்க வந்து 1 மாதமாக இங்கே பாதிக்கப்பட்டு கிடக்குறாங்க, 1 வாரமாக நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது அவங்களுக்கான ரூமை காமிச்சிட்டு போகிறாரு. அந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஒரு ரூமை கூப்பிட்டுட்டு, இந்த ரூமு கொஞ்சம் வசதி இல்லாமல் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த பசங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. சச்சாங்க இருக்காங்கள, அவனும் அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அதை அந்த பணத்தை புதைக்கிறவங்க. அவங்க வந்து இந்த படகோட்டிட்டு அப்போ எங்கள் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பணத்தெல்லாம் புதைப்பாங்களா சுடுகாடு, அது பக்கத்தில் ஒரு குடிசை ஒன்று காட்டுறாங்க. அந்த குடிசை தான் அவங்க நீங்கள் இருக்க போகிற இடம்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த குடிசையில் போய் தங்குறாங்க. அந்த படகோட்டியும் கிளம்பி போயிடுறாரு. அன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நோய் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்லை, இது எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லை, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 17 பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 3 டாக்டர் வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த பக்கம் வந்து 2 பேர் நம்ம வெட்டியானுங்களாம் வந்தாங்களா இப்போ புதைக்கிறதுக்கு, நம்ம சச்சாங்கோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க. அவனுக்கு வந்து ஒரு மேப் கிடைக்குது. அந்த மேப்புக்கு பக்கத்தில் ஒரு புக்கும் இருக்குது. அந்த புக்கில் வந்து எப்படியெல்லாம் சடங்கு செஞ்சு இவங்களை புதைக்கணுன்றதை எழுதியிருக்கு. இவங்க தான் ஆல்ரெடி அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல் அந்த பக்கத்து டவுனில். நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா எப்படி புதைக்கணும்னு சொல்லிட்டு, இந்த புக்கெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதே புக்கில் வந்து இதில் எத்தனை பேர் இப்போ இறந்து போயிருக்காங்க, கடைசி 3 நாளில் மட்டும் 52 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த புக்கை அவங்க பெருசாகவே கண்டுக்கல. அந்த புக்கை வந்து தூக்கி கடா செய்கிறாங்க. சரி, இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா பணத்துக்கும் துணி சுற்றி அவங்க வழக்கமாக போல் புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு கல் நட்டுட்டு வராங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சைமல்டேனியஸாக இவங்க ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த 3 டாக்டர்ஸும். இந்த 3 டாக்டர்ஸ் பண்ணியிருக்கும் போது அந்த பணத்தை அவங்க புதைக்கும் போது ஒரு விசில் சவுண்டு கேட்குது. என்னடா இது விசில் சவுண்டு கேட்குதுன்னு நல்லா ஆச்சரியமாக பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து தூரத்தில் நின்று விசில் அடிக்கிறாள். அந்த கிராமத்தில் ஒரு குட்டி பொண்ணு. என்னம்மா என்ன பிரச்சனை, அது மாதிரி இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்க விசில் அடிப்பதாக சொல்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு விசில் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடறான். அந்த வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தர் இறந்து போயிருப்பார். அந்த வீட்டுக்கு வந்து எக்ஸ் மார்க் போட போயிருக்காங்க. எக்ஸ் மார்க் போட்ட அந்த வீட்டுக்குள்ளே திடீர்னு லைட் எரிய அவங்க பயந்து உள்ளே போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஒரு பெயிண்ட் டப்பாவை தட்டி விட்டுருவான் கேட்குறவன். அந்த பெயிண்ட் டப்பா தட்டி விட்ட உடனே ஒரு கால் தடம் வந்துடும். டாக்கில் பயந்து வெளியே ஓடி வந்துடும். கட் பண்ணிங்கன்னா 5 பணத்தை புதைச்சி இவங்க டயர்ட் ஆகிட்டு இவங்க போய் படுத்துருவாங்க. யாருன்னா நம்ம
சச்சாங்கும் அவனுடைய ஃப்ரெண்டும் அவங்க படுத்துருவாங்க, டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கும் போது ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து மருந்து டப்பாலாம் அடக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து இந்த சின்ன பொண்ணு வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உங்கள் அம்மாவை இங்கே வந்து கூட்டிகிட்டு வா, அவங்கள வந்து நம்ம வச்சு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், இங்கே எல்லாருமே இருக்காங்களா, நாங்கள் இவங்களையும் பார்க்கணும், அதனால் அங்கே வர முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் அம்மா எங்கள் வீட்டை விட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் வந்து நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ளே வர, நான் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேம்மா, வாமா கூப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வந்து திட்டுறான். இந்த மாதிரி என்னோடய ஷிஃப்ட்டு முடிஞ்ச பிறகு நான் கிளம்புறேன், நீ இப்போ வந்து எதுவும் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு சின்ன காடை தாண்டி போகிற மாதிரி இருக்குது அந்த சின்ன பொண்ணுடைய வீட்டுக்கு. போகிற வழியில் ஒரு வீடு வந்து எக்ஸ் மார்க் போட்டிருக்கும், இந்த வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுக்கு காட்டுறான். அங்கே இருக்கும்போது திடீர்னு ஒரு துணி சுற்றின பேய் வந்து அங்கே பின்னாடி ஓடுறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ வந்து அங்கே பயந்து அலற மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம சின்ன பொண்ணு வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு கட்டில் அடியில் ஒரு பேய் உள்ளே போகிற மாதிரியான ஒரு சீனை காட்டுறாங்க. உள்ளே போயிட்டு பயந்துட்டு அங்கேருந்து கத்திட்டுருக்கா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்தோடனே அந்த சின்ன பொண்ணு வந்து கையை தூக்கி ஒரு மூலையில் காட்டுறா. அந்த இடத்துல ஒரு கர்டைன் இருக்குது. அந்த கர்டைன் பண்ணி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் அந்த கர்டைனை வந்து நகர்த்தி பார்க்கும்போது அதே சின்ன பொண்ணு அங்கே இருக்கா. ஐயோ! அப்போ அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கை காட்டின பொண்ணு வேற இல்லை, ஒரு கேரட்டு பேய் வந்து நம்ம ஹீரோயினுடைய கழுத்தை பிடிக்கிறதுக்கு நேராக ஓடி வருது. இவங்க தப்பிச்சிடுறாங்க அந்த இடத்த விட்டு. கட் பண்ணால் இந்த பக்கம் சச்சாங் இந்த பணத்தை புதைக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க வந்து படுத்துருக்காங்க. படுத்துட்டு இருக்கிற ரூமுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டு இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது எதுவும் இல்லை. அவன் ஃப்ரெண்டு எழுப்பி பார்க்குறான். சச்சாங் வந்து அவன் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்து எழுப்பி பார்க்குறான். அவன் ஏஞ்சிக்கு வந்து சரி என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுட்டு போகிறான். இவனை சுற்றி ஒரு 3 துணி சுற்றின பேய் நிற்கிது. அதை அவன் கவனிக்கல. திடீர்னு அவன் ஃப்ரெண்டு வந்து அதே மாதிரி துணி சுற்றின பேய் மாதிரியே வந்து திடீர்னு வந்து ஷாக்கை கொடுத்துட்டு, டேய் மச்சான் என்னடா பண்ணுறீங்க இந்த இடத்துல குளூரில் போயிட்டு வாடா போய் படுத்துன்னு தூங்கலாம்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்குற இடத்துல நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு 2 பேர் தான் இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு பொண்ணு வந்து ஹிஜாப் போட்டு ப்ரே பண்ணிட்டுருக்கா. திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. பின்னாடி வந்து ஒரு உருவம் நிற்கிது. ஏஞ்சி திரும்பி பார்க்கும்போது இல்லை. அப்புறம் கண்ணாடியில் பார்த்தா ஒரு உருவம் டக்குன்னு மாறிடுது. இது ஒன்றும் இல்லை, ஒரு கற்பனை தான் நினச்சிட்டு அவங்களும் பெருசாக கண்டுக்காமல் விட்டுறாங்க. ஹீரோயினுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வார்டில் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற வார்டுக்குள்ளே போகும்போது ஒரு பெட்டில் மட்டும் ஆளை காணும். என்னடா இது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு அவள் பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அவள் கழுத்தை வந்து நெருக்கிற அந்த கை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் பணத்தங்கள்லாம் புதைச்சிருப்பாரு அந்த வெட்டியாக தான். திடீர்னு வழுக்கி விழுந்து அவரும் இறந்துடுறாரு. மறுநாள் வந்து அந்த 3 பொண்ணுங்களும் அப்புறம் அந்த 2 புதைக்கிறவங்க இருக்காங்களே அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே லைனாக இறந்துட்டு வராங்க, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கு நிலமை. அப்போ வந்து இந்த வெட்டியாங்கிட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த போட்டில் அவங்க கூப்பிட்டு வந்தார்ல ஒருத்தர் படகு ஓட்டி, அவருக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு டாக்டரை வர வைக்க முடியுமான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல, இந்த கிராமத்தில் எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல, அதனால் என்னால் ஃபோன் பண்ண முடியாதுன்னு இவனும் சொல்கிறான். ஃபோன் சிக்னல் வந்தோடனே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அந்த வெட்டியானுக்கு 2 பசங்க அதில் சச்சாங்க இருக்கார்ல அவரை பார்த்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கும் அதை ஒட்டிக்கு போது உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவரும் மனசில் ரொமான்ஸோட சிரிச்சுக்கிட்டே நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பு ஃபேஸில் பார்க்க முடியுது. 2 பேரும் கன்சர்ன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிடுறாங்க. நைட் ஆகிடுது. நைட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு மோஷன் வந்து நான் போகிறேன், நீ வந்து வெளியே வெயிட் பண்ணு, சிக்னல் கிடச்சிச்சின்னா உடனே அவங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாரு. போயிட்டு நான் முடிச்சிட்டேன்டா, தண்ணி கொஞ்சம் ஏறா வாளிலன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா பக்கெட்டை வந்து கிணத்துக்குள்ளே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாரு. தூரத்தில் விசில் சவுண்டு கேட்குது. என்னடா விசில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவரும் பதிலுக்கு விசில் சவுண்டு கொடுக்குறாரு. அங்கேருந்தும் விசில் சவுண்டு வருது. பதில் விசில் சவுண்டு. சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா அது ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம தண்ணி எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கும்போது பக்கெட்டு வலிக்கிறாரு வரல. அப்புறம் பார்த்தா கிணத்துக்குள்ளேருந்து ஒரு பேய் இவரை எட்டி பார்க்குது. அப்படியே அந்த சடனாக அந்த வாளியை அந்த கயிறு இருக்குல்ல அதை விட்டுறாரு. சச்சாங்க மோஷன் போயிட்டுருப்பார்ல அந்த பாத்ரூம்குள்ளே வந்து ஒரு பேய் துணி சுற்றின பேய் வந்து எட்டி பார்க்குது. அதை பார்த்து அவரும் ஷாக் ஆகிடுறாரு. எல்லோரும் தலை தெறிக்க ட்ரீட்மெண்ட் பார்க்குற வார்டுக்கிட்ட ஓடி வராங்க. அப்போது எல்லாருமே அங்கே ஒன்று சேராங்க. இங்கே ஏதோ அமானுஷமாக நடக்குது, இங்கே ஏதோ மர்மமாக இருக்குது, இந்த கிராமத்துக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம வெட்டியாங்கிட்ட கேட்காங்க, நீங்கள் இந்த சடங்கெல்லாம் சரியாக தான் செஞ்சீங்களா, அதெல்லாம் ப்ராப்பராக தான் புதைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னென்ன சடங்கெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு தான் புதைச்சோம், அப்புறம் ஏன் இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்க ஒரே மர்மமாக இருந்துச்சு அவங்களுக்குள்ள. எப்படியாச்சும் அந்த படகோட்டியை காண்டாக்ட் பண்ணணுன்னே நினச்சிட்டு தாங்க. அந்த நேரம் பார்க்க இந்த பக்கம் தொழுநோய் வந்த அந்த சின்ன பொண்ணுடைய அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு ஒன்றும் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த வீட்டுக்கு வெளியே போய் நிற்க அந்த டைம் பார்த்து நம்ம தொழுநோய் வந்திருக்கலாம் அந்த அம்மா வந்து ஜன்னல் வழியாக காற்று அடிக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு துணி சுற்றின பேய் நிற்கிது. அதை பார்த்து அலறாங்க. அலறினோடனே அந்த குழந்தை வந்து என்னமாச்சின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி துணி சுற்றின பேய் இருக்குதுமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு
பயந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கற்பனையாக இருக்கும், நீங்கள் அதை பற்றி எதையும் யோசிக்காதீங்க, நீங்கள் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தைரியம் கொடுத்துட்டு திரும்பி நம்ம டாக்டரை கூப்பிட்டு வரலான்னு போகும்போது அந்த துணி சுத்தின பேய் வந்து அந்த தொழுநோய் வந்த அம்மா கிட்ட வந்து நின்றுட்டு அது வாயில் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மேலே கக்கிடுச்சு. அப்படியே அவங்க அம்மாவும் காலி. சின்ன பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வரா. அதே சமயத்தில் ஹீரோயினுடைய 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டும் வெளியே வந்துடுறான். அதே மாதிரி அந்த வெட்டியான் பசங்களும் வெளியே வந்துடுறாங்க. எல்லாருமே அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற வார்டுலேருந்து வெளியே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அம்மா அப்போ ரொம்ப பயப்படுறாங்க. அந்த இடத்துல ஏதோ அமானுஷமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணு வேறு பயம் காட்டிட்டாலா, அதனால் எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஒரு ஃப்ரெண்டை மட்டும் அந்த தனியாக விட்டு போகிறாங்க அந்த வார்டில். அப்போன்னு பார்த்து ஏதோ சத்தம் கேட்க ஒரு துணி சுற்றின பேய் வந்து துரத்திட்டே வருது. துரத்திட்டே வரும்போது இவ வந்து ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறான். அந்த ரூம் எதுனா ஆல்ரெடி இந்த பணங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரூம் தான் அந்த ரூம். துணி சுற்றின பேய் அந்த ரூம்குள்ளே நிறைய இருக்குது. ஐயோன்னு சொல்லிட்டு இவ மாட்டிக்கினா அவ்வளோதான் நம்ம எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு கதவு ஓப்பன் ஆகுது. அப்பாடா, ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தப்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. அவள் வெளியே ஓடி வரும்போது டக்குன்னு ஒரு கை வந்து அவர் காலை பிடிச்சி வெளியே வலிச்சிட்டு போகும்போது அவளுடைய தாடை இடித்து அங்கேயே இறந்துடுறான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சின்ன பொண்ணுடைய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு போனாங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களா. அந்த பேயோடைய வாயிலேருந்து அந்த இது ஏதோ கக்கி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. அந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணு அழுகுறா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா இறந்து போனார் இல்லையா, அந்த ஒரு கலரையிலே புதைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்கிறான். அந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோயின் வந்து சச்சாங்க கிட்டே கன்வே பண்ணுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பார். அதை போய் நோண்டிட்டு அங்கே புதைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சடங்கு செஞ்சுட்டு புதைக்கலாம்னு சொல்லிட்டு நோண்டும் போது இந்த தலைக்கு மேலே கல் வைப்பாங்க பார்த்தீங்களா, புதைச்சிட்டு அந்த கல் எடுத்து நோண்டும் போது அந்த இடத்துல கால் இருக்குது. எப்போவுமே எல்லா ஊர்லேயும் வந்து புதைச்சிட்டு தலைக்கு மேலே தானே கல் வைப்பாங்க, இந்த ஊரில் மட்டும் ஏன் காலுக்கு மேலே கல்லை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லா சமாதிலையும் காலுக்கு மேலே தான் கல் வச்சுருக்காங்க. அந்த சடங்கு சொல்லிட்டு அந்த புக்கு பார்க்கும்போது கிராமத்தில் வந்து எல்லாருமே புதைச்சிட்டு கால் பகுதியில் தான் அந்த கல் வைப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து எல்லாரும் புதைச்சிட்டு தலைப்பகுதியில் தானே அந்த கல் வைப்பாங்க, அதுக்கு பதிலாக இங்கே வந்து கால் பகுதியில் கல் வைக்கிறாங்க. அதான் வந்து கிராமத்துடைய வழக்கம்னு சொல்லிட்டு அந்த புக்கில் போட்டிருக்கு. ஆனால் இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து புதைச்சிட்டு தலைப்பகுதியிலே இவங்க கல்லை வச்சுட்டு வந்திருக்காங்க போல. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே சச்சாங்க வந்து இதை நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓடி வரான். அந்த இடத்துல வந்து அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினாக இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு துணி சுத்தின பேய் வந்தது. சச்சாங்க நம்ம அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே ஓடிக்கிறான். ரூம்குள்ளே போயிட்டு கட்டில் கடையில் போய் ஒழிஞ்சிக்கிறான். அப்போ அந்த துணி சுத்தின பேய் ஜம்ப் பண்ணி அவங்க கிட்ட வருது. கிட்ட வந்து அந்த கட்டில்கிட்ட நிற்கிது. கட்டில்கிட்ட நின்று அப்புறம் மறைஞ்சிது. அப்பா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு தலையை கட்டில் கீழே விட்டு பயமுறுத்துது அவங்களும் அலறாங்க. அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வரும்போது இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ வந்து அந்த சின்ன பொண்ணு, இல்லை நான் சின்ன வயசுலேருந்து இந்த கிராமத்தில் தான் வந்து இந்த கிராமத்தை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே ஓடுறான். அங்கே போய் பார்த்தா அந்த ஊரில் இருக்க மொத்த பேயும் அந்த கிராமத்தில் நிற்கும். அதை பார்த்து அடிச்சுட்டு அந்த சின்ன பொண்ணு சரி நானும் வந்துடுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருப்பாங்க. ஓடும்போது நம்ம சச்சாங்க காலை வந்து அந்த பேய்ங்கெல்லாம் பிடிச்சி வலிச்சுட்டு போவோம். வலிச்சுட்டு போயிட்டு ஒரு குழிக்குள்ளே தள்ளி புதைக்கிற நேரத்தில் அந்த டைம் நம்ம சச்சாங்க வந்து சொல்லுவார், இந்த மாதிரி அந்த புக்கில் வந்து ஒரு வாசகம் இருக்கும், அந்த வாசகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த பேய்ங்கெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடங்கு செய்கிற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புக் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த புக்கு தான். அந்த புக்கு பின்னாடி ஒரு வாசகம் இருக்கும். அதை வந்து அந்த சின்ன பொண்ணு படிப்பா. படித்த உடனே எல்லாம் பேய் மறைஞ்சுன்னு நம்ம சச்சாங்க அந்த குழிக்குள்ளே வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவார். தப்பிச்சு வந்தோடனே இவங்க அந்த ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த படகோட்டியோடைய போட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊர் எல்லையில் அதில் ஏறி தப்பிக்கிறாங்க. தப்பிக்கும் போது அந்த போட்டில் வந்து ஒரு வாசகம் போட்டிருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு அந்த படகோட்டிக்கிட்ட கேட்கும்போது ஒரு ஊருக்கும் ஒரு விதிமுறைகள், அந்த விதிமுறைகள் ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ், அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்ல வராங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஒரு டீம் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. வேறு யாராச்சும் இந்த ஊருக்குள்ளே உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோனுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவள் வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஊரில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வித்தியாசமான வழக்கத்தில் அந்த கிராமத்தில் வந்து அந்த வழக்கத்தை மாற்றுறதுனால வர விளைவுகளை இந்த படம் மூலிமா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பேய் படம்னாவே சொல்ல தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக போய் இந்த படத்தை பாருங்கள். படம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சினிமிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து நிற்கும். டாடா, பாய்.